வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பு கலந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் லெக்சர் சீரீஸில் தேர்டு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷில் நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன் ஓரளவுக்கு. ஸோ இது தமிழில் இந்த முயற்சியை எடுத்திருக்கேன். ஸோ இது தேர்டு லெக்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் லெக்சர் சீரீஸில் ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரெசன்டேஷனுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பற்றி இல்லை என்னோட வீடியோஸ் பற்றி ஏதாவது ஃபீட்பேக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா இந்த இமெயில் ஐடி கொடுங்க. வாட்ஸ்அப் பண்ணோன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டைரெக்டாக ப்ரெசன்டேஷனுக்கு போகலாம். ஸோ இதில் என்னன்னா மேத்தமேட்டிக்கல் மாடலிங் ஆஃப் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது இதில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்லேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டத்தை எப்படி மாடல் பண்ணுறது, ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டத்தை எப்படி மாடலிங் பண்றது அப்படின்னு. ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ செகண்ட் வீடியோ போன வீடியோல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை எப்படி மாடல் பண்றது, அதாவது பிசிக்கல் மாடல்னா என்ன, எப்படி பிசிக்கல் லாஸை யூஸ் பண்ணி மேத்தமேட்டிக்கல் மாடல் அப்டைன் பண்றது, அப்புறம் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எக்ஸாம்பிளுக்கு எப்படி மேத்தமேட்டிக்கல் மாடல் அப்டைன் பண்றதுலாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோல மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸுக்கு எப்படி மாடலிங் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம். டிரான்ஸ்லேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னாடியும் போயிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டம். முன்ன பின்ன மூவ் ஆறது அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகும். ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம்னா சர்க்கிள்ல மூவ் ஆகும், வட்டத்துல மூவ் ஆகும். இது ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகும். எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், கெபாசிட்டன்ஸ் இந்த 3 எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம்ல ஐடியல் எலிமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ், ஸ்ப்ரிங், டேஷ்பாட். ஸோ இதுல மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதான் ஒரு மாஸ். இந்த மாஸ்ங்கிறது நமக்கு தெரியும். மாஸ் ஆஃப் த பாடி எப்பயுமே ஒரு பொருளோட மாஸ் எங்க இருக்குன்னா அதோட சென்டர்ல மையத்துல கான்சென்ட்ரேட் ஆயிருக்குங்கிறது தெரியும். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ஒரு மாஸுக்கு அப்ளை பண்ணும்பொழுது, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அந்த மாஸ் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாடி மூவ் ஆகும். எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்றோமோ அந்த டைரக்ஷன்ல. அதுக்கு மாஸ் ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ், அதாவது ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கும். அது என்னன்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் படிச்சிருப்போம் நியூட்டன்ஸ் லா படி. ஸோ ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ங்கிறதுனால dx by dt வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டியை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷன். அப்போ 2 தடவை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷன், அதை மாசால மல்டிப்ளை பண்ணும்போது அதுதான் இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ரைட். ஸ்ப்ரிங்குக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா இப்போ ஸ்ப்ரிங் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஸ்ப்ரிங்குக்கும் இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா இந்த 3மே கனெக்ட் ஆயிருக்கு. அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்ப்ரிங் நமக்கு தெரியும் அது எலாஸ்டிக் நேச்சரு. ஸோ ஸ்ப்ரிங்குக்கு நம்ம இழுத்தோம்னா என்ன ஆகும், அது அப்படி குறுகிக்கும். அதே மாதிரி குறுக ட்ரை பண்ணோம்னா, அதை கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா அது இழுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த டைரக்ஷன் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட்ல அது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ன்னு வைக்கும்போது அந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி எக்ஸ் கே அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது ஸ்ப்ரிங்கோட கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துட்டோம்னா கே இன்டி எக்ஸ்ங்கிறதா ஸ்ப்ரிங் ஆஃபர் பண்ணக்கூடிய ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ இந்த கேங்கிறதுக்கு பேரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேரு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்னு பேரு. அது எந்த மெட்டீரியல் ஸ்ப்ரிங்குக்கு யூஸ் பண்றோமோ, இந்த ஸ்ப்ரிங்குக்கு எந்த மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் மாறும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவது எலிமெண்ட் டேஷ்பாட். பாத்தீங்கன்னா டேஷ்பாட்ங்கிறது என்னன்னா ஒரு சிலிண்டர், ஒரு சிலிண்டருக்குள்ள ஒரு விஸ்கஸ் ஃப்ளூயிட் ஃபில் பண்ண எப்படி இருக்கும், அதுதான் டேஷ்பாட். இந்த டேஷ்பாட்ல பாத்தீங்கன்னா இந்த பேசேஜ் இங்க பெருசா காமிச்சிருக்கு. இந்த பேசேஜ் ரொம்ப குட்டியான பேசேஜ், ரொம்ப குட்டியான பேசேஜ். அந்த குட்டியான பேசேஜ்ல தான் பிஸ்டன் மூவ் பண்ணுவோம். இப்ப பிஸ்டனை மூவ் பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ள இருக்கிற விஸ்கஸ் ஃப்ளூயிட், அது ஏரா இருந்தாலும் சரி எந்த ஃப்ளூயிட் இருக்கோ அந்த ஃப்ளூயிட் அந்த எவ்வளவு வேகமா பிஸ்டனை மூவ் பண்றோமோ அந்த வெலாசிட்டிக்கு ப்ரொபோர்ஷனலா ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்கும். அது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இந்த டேஷ்பாட் அல்லது டேம்பர் எலிமெண்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா எவ்வளவு வெலாசிட்டியில நம்ம மூவ் பண்றோமோ பிஸ்டனை அதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ப்ரொபோர்ஷனலா வெலாசிட்டிங் போது dx by dt, கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி b, அப்போ b into dx by dt தான் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆஃபர்ட் பை த டேஷ்பாட். ஸோ இந்த pங்கிறது டேஷ்பாட் அல்லது டேம்பர் கான்ஸ்டன்ட் சொல்றாங்க. இது ஃப்ளூயிடோட
நேச்சரை பொறுத்து இருக்கு. இங்க ஸ்ப்ரிங்கோட மெட்டீரியல் தகுந்த மாதிரி இங்க ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டி பொறுத்து இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸோட கான்ஸ்டன்ட் பிங்கிற கான்ஸ்டன்ட் வந்து இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி அப்ளை பண்ணோம் டவுன்வர்ட்லன்னா, அப்போ இந்த பாடி என்டையர் சிஸ்டம் வந்து எக்ஸ் டைரக்ஷன் இப்படி மூவ் ஆகும். அப்போ மாஸ் வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல கொடுக்கும் ஆப்போசிட்ல. இது வந்து கே இன்டு எக்ஸ்ங்கிறது இந்த டைரக்ஷன்ல கொடுக்கும். இது வந்து பி இன்டு டிஎக்ஸ் பை டிடிங்கிறது இந்த டைரக்ஷன்ல கொடுக்கும் ஆப்போசிட்ல. அப்போ வந்து அப்ளைட் ஃபோர்ஸ் எஃப் ஆஃப் டி, இந்த எம்டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர், பிடி எக்ஸ் பை டிடி, கேஎக்ஸ் இந்த மூணுமே ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் படி for every action there is an equal and opposite reaction. அப்போ applied force is equal to sum of all the restoring forces அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு ரிஜிட் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் வந்து மூவ் ஆகாது. ஸோ இந்த ஃப்ரேம்ல தான் இந்த மாஸ் ஸ்ப்ரிங் டேஷ்பாட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கனெக்ஷன் பாயிண்ட் இந்த ரெண்டும். ஸோ இப்போ நம்ம வந்து லீனியர் மாடல் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். லீனியர் டைம் இன்வேரியன்ட் மாடல். ஆக்சுவலா ஸ்ப்ரிங்குக்கு நான் லீனியாரிட்டிலாம் அப்ளை பண்ணும்போது அது வேற மாதிரி வரும். நம்ம வந்து லீனியர் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுவும் வந்து லீனியர் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட நான் லீனியாரிட்டிஸ் என்ன ஏதுங்கிறது நான் லீனியர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக்ல நீங்க புக் ரெஃபர் பண்ணீங்கன்னா அதுல இருக்கும். இப்போ சிம்பிளிசிட்டிக்காக எப்பயுமே வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சிம்பிளா தான் அசியூம் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எம்டி ஸ்கொயர் பை எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் பிடி எக்ஸ் பை டிடி பிளஸ் கேஎக்ஸ்ங்கிறது தான் இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய லீனியர் மாடல். இப்போ அதை வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றோம். அப்போ எஃப் ஆஃப் டி எஃப் ஆஃப் எஸ் ஆகும். இது எஸ் ஸ்கொயர் எம் எக்ஸ் ஆஃப் எஸ், இது எஸ்பி எக்ஸ் ஆஃப் எஸ்ன்னு வரும், இது கே எக்ஸ் ஆஃப் எஸ்ன்னு வரும். இனிஷியல் கண்டிஷன் 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேணும்னா எக்ஸ் ஆஃப் எஸ் பை எஃப் ஆஃப் எஸ், அதாவது அவுட்புட் பை இன்புட் under the assumption of zero initial conditions in S domain. So இதில் அவுட்புட்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ், இன்புட்ங்கிறது அப்ளைட் ஃபோர்ஸ் எஃப் ஆஃப் டி. இப்போ எக்ஸ் ஆஃப் எஸ் பை எஃப் ஆஃப் எஸ் 1 பை எஸ் ஸ்கொயர் எம் பிளஸ் எஸ்பி பிளஸ் கே. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் எலிமெண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன்னாலே சூடுன்னு நமக்கு தெரியும். ஸ்ப்ரிங்கும் மாஸும் வந்து எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட்ஸ். ஸோ இது வந்து தட் இஸ் ஃப்ரிக்ஷன் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ எனர்ஜி டிசிபேட்டிங் எலிமெண்ட். மாஸும் ஸ்ப்ரிங்கும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட்ஸ். அப்போ ரெண்டு எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட் இருக்கிறதுனால ஆர்டர் ஆஃப் தி சிஸ்டம் 2ன்னு வருது. இது நல்லாவே தெரியும். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம். இதே மாதிரி ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மாஸ்ங்கிற இடத்துல இனர்ஷியான்னு இருக்கும், இதான் இங்கே இனர்ஷியா. அதே மாதிரி ஸ்ப்ரிங்குங்கிற இடத்துல டார்ஷன் எலிமெண்ட் இருக்கும். அப்புறம் டேம்பர், இங்கேயும் டேம்பரே தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்து சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆகும். இங்க இது பாத்தீங்கன்னா டூ அண்ட் ஃப்ரோ மோஷன், கீழே மேல அந்த மாதிரி மூவ் ஆகும் லீனியரா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆகும். ஸோ இந்த மூணு எலிமெண்ட் டார்ஷன் எலிமெண்ட், இனர்ஷியா எலிமெண்ட், டேம்பர்னு சொல்லிட்டேன். ஸோ டார்ஷன் எலிமெண்ட்டுங்கிறது எதுக்கு பதிலா இருக்குன்னா ஸ்ப்ரிங்குக்கு பதிலா இருக்கு. இனர்ஷியா எலிமெண்ட்டுங்கிறது மாஸுக்கு பதிலா, டேம்பரே தான். ஸோ இதுல இனர்ஷியா எலிமெண்ட்டுங்கிறது என்னன்னா ஒரு ரொட்டேட்டிங் பாடி இஸ் கேரக்டரைஸ்ட் பை த இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபேன் வந்து நம்ம ஆன் பண்றோம். ஃபேன் வந்து ஒரு ரொட்டேட்டிங் பாடி. இப்போ ஃபேன் ஆன் பண்ணா ஃபேன் சுத்துது. இப்போ நம்ம ஃபேனை ஆஃப் பண்ணோம்னா இமீடியட்டா ஃபேன் வந்து சுத்தத்தை நிறுத்தாது அதோட இனர்ஷியானால. அதே மாதிரி ஃபேன் ஆன் பண்ணாலும் இமீடியட்டா ஃபுல் ஸ்பீட்ல போகாது அதோட இனர்ஷியானால. ஸோ அந்த இனர்ஷியாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அந்த இனர்ஷியானால தான், அந்த இனர்ஷியா தான் ஒரு ரெஸ்டோரிங் டார்க்கை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் டார்க் தான் ஒரு ரொட்டேட்டிங் பாடி ஒரு மோட்டார்னு எடுத்துட்டோம்னா, ஸோ இந்த மோட்டார் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ மோட்டார் வந்து ஒரு இங்க ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் மோட்டார் வந்து ஒரு ஃப்ளூயிட்ல சுத்துது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ரெஸ்டோரிங் டார்க் ஆஃபர்ட் பை தி பாடி ரொட்டேட்டிங் பாடி என்னன்னா, அங்க எப்படி மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், இங்க இனர்ஷியா இன்டு ஆக்சலரேஷன். இங்க ஆக்சலரேஷன்ங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன். இங்க எம் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் மாதிரியே இங்க எப்படி எம் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் டிரான்ஸ்லேஷன் மெக்கானிக்கல் சிஸ்டமோ அதே மாதிரி ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸும் ஜே டி ஸ்கொயர் தீட்டா பை டி ஸ்கொயர். பிகாஸ் இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது சர்க்குலர் இன் நேச்சர், சர்க்குலரா இருக்கு அதனால. ஸோ இந்த ரெஸ்டோரிங் டார்க் எப்படி இருக்கும்னா இந்த டார்க்குக்கு ஆப்போசிட்ல இப்படி வரும். ஸோ இது இப்படி இருக்கிறதுனால இது வந்து இந்த டைரக்ஷன்ல கொடுக்கும். ரைட். டார்ஷன் எலிமெண்ட்ங்கிறது இந்த ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட் என்ன பண்ணும், இப்போ டார்க் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது இந்த டார்க் ஒரு ரெஸ்டோரிங் டார்க்கை வந்து இந்த ஷாஃப்ட் வந்து கொடுக்கும். அது ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அது எப்படி இருக்கும்னா
k into theta இந்த டைரக்ஷன்ல. இப்போ theta எப்படி இருக்குன்னா k into theta இந்த டைரக்ஷன்ல அது கொடுக்கும். இந்த k க்கு பேரு stiffness constant பேரு. அங்க வந்து spring constant சொன்ன மாதிரி இங்க torsional constant or stiffness constant எந்த மெட்டீரியல் ஷாஃப்ட் யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து அது மாறும். ரைட். அடுத்து டேம்பர்ங்கிறது என்னன்னா, இங்க டேம்பர்ங்கிறது இந்த இதுதான் டேம்பர். அதாவது இங்க ஒரு ரெஃபரன்ஸ், இங்க ஒரு ஏர் இருக்கு இல்லையா, இந்த ஏர் அதாவது விஸ்கஸ் ஃப்ளூயிட். ஸோ ரொட்டேட்டிங் பாடி மூவ் ஆகும்போது இந்த விஸ்கஸ் மீடியம் தான் வந்து விஸ்கஸ் ஃபிரிக்ஷனை கொடுக்குது. ரெஸ்டோரிங் டார்க் டியூ டு தி ஃபிரிக்ஷன் வந்து வெலாசிட்டி எவ்வளவு வேகத்துல வந்து சுத்துதோ அதை பொறுத்து இருக்கு. அங்க பிஸ்டன் மூவ் ஆகிற மாதிரி இங்க பாடி மூவ்மெண்ட் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். ஸோ அங்க எப்படி ஜே டி தீட்டா பை டிடின்னு எடுத்தோமோ, சரி பி டிஎக்ஸ் பை டிடின்னு எடுத்தோமோ, அதே மாதிரி இங்க பி டி தீட்டா பை டிடி. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். எம் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர்ங்கிற இடத்துல ஜே டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர், பி டிஎக்ஸ் பை டிடிங்கிற இடத்துல பி டி தீட்டா பை டிடி, கேஎக்ஸ்ங்கிற இடத்துல கே தீட்டா, எஃப் ஆஃப் டிங்கிறதுக்கு பதிலா இங்க டார்க், அதைத்தான் இங்க போட்டிருக்கோம், வேற ஒன்றுமே இல்ல. ரைட். இப்போ இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்கிறோம். டார்க் ஆஃப் எஸ் எஸ் ஸ்கொயர் ஜே பிளஸ் எஸ்பி பிளஸ் கே தீட்டா ஆஃப் எஸ். அங்க எப்படி எஸ் ஸ்கொயர் எம் பிளஸ் எஸ்பி பிளஸ் கே வருது அதே மாதிரி. ஸோ அங்க எக்ஸ் ஆஃப் எஸ் பை எஃப் ஆஃப் எஸ் பதிலா இங்க தீட்டா ஆஃப் எஸ் பை டி ஆஃப் எஸ் 1 by s square j plus sb plus k. So இங்க எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இனர்ஷியாவும் இந்த ஷாஃப்ட், தட் இஸ் இந்த எலிமெண்ட் தான், டார்ஷன் எலிமெண்ட் தான். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன்ங்கிறது வந்து ஹீட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால அது வந்து எனர்ஜி டிசிபேட்டிங் எலிமெண்ட். ஸோ எவ்வளவு எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் சிஸ்டம் இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டத்தோட மேத்தமெட்டிக்கல் மாடல் இந்த டிரான்ஸ்லேஷன் மெக்கானிக்கல் சிஸ்டமோட மேத்தமெட்டிக்கல் மாடல் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால இந்த ரெண்டே டியூவல்ஸ்னு சொல்லலாம், டியூவல்ஸ் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி அது, அதே மாதிரி இது, ஆனா ரெண்டுமே மெக்கானிக்கல் சிஸ்டம். இப்பதான் நான் சொல்லி முடிச்சேன். இந்த ஈக்குவேஷன் டிரான்ஸ்லேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம் ஈக்குவேஷனும் ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம் மேத்தமெட்டிக்கல் மாடலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. பாருங்க, ஃபோர்ஸுக்கு பதிலா டார்க், மாஸுக்கு பதிலா ஜே, பிக்கு பதிலா பிஏ தான், கேக்கு கேஏ தான். இப்போ ஒரு கான்செப்ட் அனலாகஸ் சிஸ்டம்ஸ்னு ஒன்று சொல்ல போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு சிஸ்டம் பிசிக்கலா டிஃபரெண்ட் பட் மேத்தமெட்டிக்கலி ஐடென்டிக்கல் ரிலேஷன்ஸ், அந்த மாதிரி இருந்தா அனலாகஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கு அதோட பிஹேவியர் அப்படின்னு அர்த்தம். இந்த அனலாகஸ் சிஸ்டம்ஸ்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஒரு சிஸ்டத்தோட சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதையே அப்படியே மற்ற சிஸ்டம்ஸ்க்குலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ். இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், தீட்டா. இப்போ இந்த எஃப் டிஏ எம் ஜே பியோட வேல்யூ கே வேல்யூ இதெல்லாம் சேமா இருக்கிற பட்சத்துல இதை மட்டும் சால்வ் பண்ணா போதும், இது அப்படியே வந்துடும். வேரியபிளோட நேமை மட்டும் மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். இதுல தான் முக்கியமான விஷயம். சாதாரணமா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் தான் வந்து அனலாகஸ் சிஸ்டம்ஸுக்கு எடுத்துக்கும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து ஈஸியா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் நிறைய கிலோகிராம் இருக்கு அப்படின்னா, ஒரு 100 கிலோகிராம் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி அதை வச்சு அந்த ஒரு டெஸ்ட் பெஞ்ச் வச்சு பண்றதுங்கிறதே கஷ்டம். இதே எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஈஸியா சிம்பிளா ஒரு பிரெட் போர்ட்ல கூட வச்சு ரிகப் பண்ணிடலாம், ஸ்பேஸ் அதிகமா ஆக்குபை பண்ணாது. அதனால பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸை தான் வந்து ரெஃபரன்ஸ் சிஸ்டமா எடுத்துக்கும். அதனாலதான் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் ஆர் மோர் அமனபிள் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஈஸியா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஆர்எல்சி சர்க்கியூட்டுக்கு நமக்கு தெரியும், VI equal to IR plus LDI by dt plus 1 by C integral I dt. ஐங்கிற இடத்துல dq by dt எடுத்தீங்கன்னா LDI by dt L d square q by dt square ஆயிடும். R ஐங்கிறது R dq by dt 1 by C q ஆயிடும். இப்போ இது சீரிஸ் சர்க்கியூட்டுக்கு. parallel சர்க்கியூட்டுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், கரண்ட்ங்கிறது C dE by dt plus 1 by R E plus 1 by L integral E dt ன்னு பார்த்திருக்கோம். அங்க Eங்கிறது என்னன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். இப்போ ஈங்கிறது d psi by dt ன்னு எடுத்துக்கிட்டோம்னா C dE by dt ங்கிறது C d square psi by dt square ஆயிரும். 1 by R கண்டக்டன்ஸ் சொல்லுவோம் G. ஸோ இந்த இடத்துல ஈங்கிறது dc by dt, இங்க இன்டெகிரல் E dtங்கிறது என்ன ஆயிடும்னா சிம்பிளி சைன் ஆயிடும். எப்படி இங்க இன்டெகிரல் I dt Q ஆகுதோ அந்த மாதிரி சைன் ஆயிடும். இங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டியூயல்ஸ் சொல்லுவோம், RLC சீரிஸும் parallel. So இப்போ இந்த நாலுமே பாத்தீங்கன்னா அனலாகஸ் சிஸ்டம்ஸ், தே ஆர் அனலாகஸ் சிஸ்டம்ஸ். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம் வந்து நான் வந்து
இதோட பிஹேவியர் பார்க்கணும்னா இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இது இருந்தா போதும். ஈக்குவலண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இந்த வேல்யூஸ்லாம் ஈக்குவலா இருக்கணும். இந்த ஃபோர்ஸ்னா இந்த வோல்டேஜ் இருக்கணும், மாஸ்னா இந்த இண்டக்டன்ஸ் இருக்கணும், இந்த பினா இந்த ஆர் இருக்கணும், இந்த கேனா இந்த 1/c இருக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டையும் நான் பார்த்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எம்னா சி, பினா ஜி, கேனா 1/l. அதே மாதிரி இந்த ஜேபி கே இந்த ரொட்டேஷன் சிஸ்டத்தோட பண்ணோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருந்ததுன்னா வேல்யூஸ் இருந்ததுன்னா இதை சால்வ் பண்ணா போதும் Q கிடைச்சிடும். அதை அப்படியே இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணா போதும் எனக்கு சை கிடைச்சிடும். அதை அப்படியே இங்க எக்ஸ்டெண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க. ஸோ இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். இப்போ டிரான்ஸ்லேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கோம். ரொட்டேஷன்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ் இது நமக்கு நல்லாவே தெரியும் என்னன்ட்டு. ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷனை பார்த்து ஃபோர்ஸ்னா வோல்டேஜ், மாஸ்னா இண்டக்டன்ஸ், பின்னா ஆறு, அதை தான் இங்க எழுதியிருக்கு. ஃபோர்ஸ்னா வோல்டேஜ், மாஸ்னா இண்டக்டன்ஸ், பின்னா ஆறு, கேனா 1/c, அதைத்தான் இங்க எழுதியிருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு 1/cனா ரெசிப்ரோக்கல் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ், அந்த கரஸ்பாண்டிங் அந்த டேர்ம் வச்சு எழுதியிருக்கோம். அவ்வளவுதான். அப்படிதான் இந்த டேபிள் போட்டிருக்கோம். ஐ திங்க் இந்த டேபிளை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மெத்தட் படி நீங்க போட்டீங்கன்னா. ஸோ அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம போகலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்க, எலக்ட்ரிக்கல் அனலாக்ஸும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா இதுல என்ன இன்புட் என்ன அவுட்புட். ஸோ இதுல இன்புட் வந்து எஃப் ஆஃப் டி, அவுட்புட் என்னங்கிறது அவங்க கொடுக்கல. ஆனா இங்க பார்த்தாலே தெரியுது 3 மாஸ் இருக்கு. அதனால 3 degrees ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. அதாவது 3 இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட்ஸ். ஒன்னு இந்த மாஸ் M1 இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், மாஸ் M2 இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், மாஸ் M3 இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்படிங்கும்போது 3 இண்டிபெண்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை நம்ம அசியூம் பண்ணோம். அது XYZன்னு எடுத்துக்கலாம், X1 X2 X3ன்னு எடுத்துக்கலாம். இங்க X1 X2 X3ன்னு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவுட்புட் இந்த X3 எடுத்துட்டு இருக்கோம். எஃப் ஆஃப் டி தான் இது இன்புட். இங்க இன்புட் எழுதல, ஆனா இது இன்புட் நீங்க எடுத்துக்கலாம். ரைட். இப்போ ஒவ்வொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். அப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இந்த இடத்துல என்ன, இந்த இடத்துல என்ன, இந்த இடத்துல என்ன அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ இந்த இடத்துல இந்த மாஸ் வந்து இந்த X1 டிஸ்பிளேஸ்மெண்ட்ல மூவ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இந்த மாஸ் ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த K ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் கொடுக்கும், இங்க ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு இந்த மாஸ்க்கும் இந்த ரெஃபரன்ஸ்க்கு நடுவில் B1, அது ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த B ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸை கொடுக்கும், இந்த K2 ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 5 டேர்ம் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் கொடுக்கும். 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் அந்த 5ங்கிறது தெரிஞ்சுக்கணும். இங்க எங்கேயுமே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல இந்த இடத்துல, அப்படிங்கறனால 0ன்னு எழுதிக்கணும். கரெக்டா? இப்ப மாஸுக்கு மட்டும் எல்லோ கலர்ல ஷேட் பண்ணிருக்கேன். எதுக்காக மாஸ் எல்லோ கலர்ல ஷேட் பண்ணிருக்கேன்னா அதுதான் மூவிங் பாடி அப்படின்னு தெரியறதுக்காக, ஈஸியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தெரியறதுக்காக. இந்த இடத்துல K1 B1 B2 B4லாம் வந்து நான் கிரீன் கலர்ல ஷேட் பண்ணிருக்கேன். எதுக்காகனா இந்த K1 பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்க்கும் மாஸுக்கு நடுவில் தான் இருக்கு. இந்த B1 பாத்தீங்கன்னா மாஸுக்கும் ரெஃபரன்ஸுக்கு இருக்கு, இங்கேயும் மாஸுக்கு ரெஃபரன்ஸுக்கு இருக்கு, மாஸுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த வயலட் கலர்ல ஷேட் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 மாஸுக்கு நடுவில் இருக்கு, 2 மாஸுக்கு நடுவில். சோ அதுக்காக நான் அப்படி ஷேட் பண்ணிருக்கேன், தெரியட்டும் அப்படிங்கறதுக்காக, ஈஸியா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக. சோ இப்போ மாஸோட ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அப்போ m1 d2 x1 by dt2 வரும். இப்போ இங்க B1, இந்த B1 எந்த ரெண்டுக்கு நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு, M1க்கும் ரெஃபரன்ஸுக்கு நடுவில், ரெஃபரன்ஸ் மூவ் ஆகாது. அப்போ B1 into dx1 by dtங்கிறத ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் இந்த B இந்த ரெண்டுக்கு நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு, M1க்கு M2க்கு நடுவில். அப்போ ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துட்டு வெலாசிட்டி எடுக்கணும். அப்போ x1 minus x2 வரும் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ வெலாசிட்டி பார்த்தா dx1 by dt minus dx2 by dt into b ன்னு வரும். அவ்வளவுதான். இதே மாதிரி தான் b into ஆனா ரிலேட்டிவ் வெலாசிட்டி டேர்ம் வரும். ரைட். அடுத்தது இந்த K2 இந்த ரெண்டுக்கு நடுவில் கனெக்ட் ஆயிருக்கனால K2 into x1 minus x2. சரியாச்சா? ரைட். அடுத்து இந்த டேர்ம் இருக்கு K1 into x1. ஏன்னா இங்க இது x1 டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, இது மூவ் ஆறது இல்ல, K1 x1. சோ அப்ப அது வந்து என்ன தெரியுதுன்னா எங்கெங்கெல்லாம் 2 மாஸுக்கு நடுவில் வருதோ அங்கெல்லாம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டேர்ம் வரும். அவ்வளவுதான். அதே மாதிரி மாஸ் M2க்கு போடும்போது இங்க எதுவும் அப்ளைட் ஃபோர்ஸ் இல்ல, 0. இதோட
ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் m2 d square x2 by dt ஸ்கொயர். அதே மாதிரி இந்த b2 b2 dx2 by dt. இந்த ரெண்டு ஏற்கனவே இங்க போட்டோம் இல்லையா, அது இதை கன்சிடர் பண்ணும்போது அப்படியே உல்டாவா ஆப்போசிட்ல வரும். இதை பொறுத்த வரையில ரிலேட்டிவ் வெலாசிட்டி dx2 by dt minus dx1 by dt. அப்படி இல்லைன்னா இங்க ஒரு மைனஸ் சைன் போடணும். இல்லாட்டி இந்த டேர்ம இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எங்க எழுதணும், அந்த கன்ஃபியூஷன்ல அவாய்ட் பண்றதுக்கா ஈஸியா இப்படி போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த b2 நான் சொல்லிட்டேன். சோ இங்க b3 இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு. சோ அப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும்போது என்ன வரும், b3 into dx2 by dt minus dx3 by dt. ஏன்னா இது x2 டிஸ்பிளேஸ்மெண்ட், இது x3 டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால k2 ஏற்கனவே சொன்ன மாதிரி x2 minus x1, இங்க x1 minus x2 மாதிரி இங்க x2 minus x1. சோ இங்க பாத்தீங்கன்னா மூணு ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் வரும். ரிலேட்டிவ், அதாவது ரெண்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி டேர்ம், ஒரு ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டேர்ம். இந்த ரெண்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி டேர்ம், இது ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டேர்ம். சோ இது வந்து நார்மலா b2 dx3 by dt இங்க மாஸ். சோ மொத்தமா 5 டேர்ம்ஸ் இங்கேயுமே. m3 மட்டும் கன்சிடர் பண்ணும்போது இப்போ அப்ளைட் ஃபோர்ஸ் இங்க தான் அப்ளை கொடுக்கிறோம், அதனால f of t டேர்ம் வரும். சோ இந்த மாஸ்க்கு ஆக்சலரேஷன் போடும்போது m3 d square x3 by dt ஸ்கொயர் வரும். b4 இதுக்கும் ரெஃபரன்ஸ்க்கு நடுவுல இருக்கறனால b4 into dx3 by dt வரும். தென் இந்த b3 இந்த ரெண்டுக்கு நடுவுல கனெக்ட் ஆறனால dx3 by dt minus dx2 by dt. சோ மொத்தம் 1 2 3 4 டேர்ம். இந்த f of t லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்துரும் அப்ளைட் ஃபோர்ஸ், இந்த மூணு டேர்மும் ரைட் ஹேண்ட் சைடுல வந்துரும். சோ இப்போ இது நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி எழுதணும். இதுக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயகிராம்லாம் போட்டலாம், சிலது போட்டிருப்பாங்க. எதுக்கு அப்படி எல்லாம் போட்டு சிம்பிளிஃபைடா போட்டுக்கலாங்க இருக்கேன்னா இப்படி போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேணும்னு என்ன பண்ணோம், மூணையும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம். ஜீரோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் அசியூம் பண்ணிக்கணும், ஜீரோ. ஸோ இங்க s ஸ்கொயர் m1 x1 of s, இங்க sb x1 of s, இங்க sb into x1 of s minus x2 of s வரும். k1 x1 of s, இங்க k2 into x1 of s minus x2 of s. அதான் இங்க எழுதிருக்கு. அதெல்லாம் x1 of terms எல்லாம் கம்பைன் பண்ணிருக்கோம், x2 of s terms எல்லாம் கம்பைன் பண்ணிருக்கோம். ஸோ x2 of s term வந்து இந்த b லையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த k2 லையும் வரும் வித் மைனஸ் சைனோட. x1 term 1 2, இதுல 1 3, இதுல 1 4, இதுல 1 5. ஸோ 5 டேர்ம் வரும். கரெக்டா? அதுல எங்கெங்கெல்லாம் ஃபிரிக்ஷன் வருதோ அந்த இடத்துல s மல்டிப்ளை ஆகி வரும். அவ்வளவுதான். மாஸ் வர இடத்துல s ஸ்கொயர் மல்டிப்ளை ஆகி வரும். அதே மாதிரி இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கும்போது s ஸ்கொயர் m2 x2 of s plus sb2 x2 of s plus sb into x2 of s minus x1 of s plus k2 into x2 of s minus x1 of s plus sb3 into x2 of s minus x3 of s. ஸோ இதை அப்படி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இங்க that is f இத லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போது f of s equal to s square m3 plus sb4 plus sb3 x of s x3 of s minus x2 of s sb3 வரும். எப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போ எலக்ட்ரிக்கல் அனலாக்ஸ் வரையணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக்கல் ஈக்குவேஷன்ஸா எழுதி அந்த எலக்ட்ரிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து சர்க்யூட் வரையணும். அதுக்கு பதிலா நான் ஒரு சிம்பிளான மெத்தட் சொல்றேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூணு ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது அப்ளைடு ஃபோர்ஸ்ங்கிறது இங்க வருது. ஃபோர்ஸ்ங்கிறது வோல்டேஜ் ஆயிரும். ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட்ல நமக்கு நல்லாவே தெரியும். ஃபோர்ஸ்ங்கிறது வோல்டேஜ் ஆயிரும், ஃபோர்ஸ்ங்கிறது கரண்ட் ஆயிரும் parallel சர்க்யூட்ல, தட் இஸ் ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட்ல. சோ மூணாவது ஈக்குவேஷன்ல, அதாவது மூணாவது லூப்ல மூணு ஈக்குவேஷன் இருக்கறனால மொத்தம் 3 இண்டிபெண்டன்ட் லூப்ஸ் நம்ம வரைஞ்சாகணும். இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல, அதாவது ஃபர்ஸ்ட் லூப்ல பாத்தீங்கன்னா x1 மட்டும் வரக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்ன, m1 b1 k1. சோ m1ங்கிறது என்ன, mங்கிறது இண்டக்டன்ஸ், ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகில. bங்கிறது என்ன, ரெசிஸ்டன்ஸ். kங்கிறது என்ன, அதாவது கெபாசிட்டன்ஸ் 1/c. அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சோ பாருங்க, m1க்கு பதிலா L1 equal to m1, c1 equal to 1/k1, then b1 r1 equal to b1. இத வந்து ஃபர்ஸ்ட் லூப்ல சீரிஸ்ல வரைஞ்சிக்கணும். இந்த மூணு எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் லூப்ல மட்டும் இருக்கும், வேற எந்த லூப்லயும் ஷேர் ஆகாது. இந்த b and k2 பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் காமனா இருக்கு. x1 x2 ரெண்டுமே டேர்ம் வரனால ஃபர்ஸ்ட் லூப் செகண்ட் லூப் ரெண்டுக்கும் காமனா காமிக்கணும். bங்கிறது நமக்கு தெரியும் என்ன அப்படிங்கிறது, bங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அதாவது r equal to b. kங்கிறது தெரியும்,
capacitance equal to 1 by K. அதுதான் நம்ம previous இங்கேயே பார்த்தோம். Mங்கிறது L, Bங்கிறது R, Kங்கிறது 1 by C. ஒரு translational mechanicals நீ force voltage analogous நம்ம அந்த டேபிள்ல ரெஃபர் பண்ணும்போது. ரைட், அதை வச்சு போட்டாச்சு. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் லூப்ல எப்படி எலிமெண்ட்ஸ் கனெக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி செகண்ட் லூப்ல x1க்கும் x2க்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட் இது. அது ஏற்கனவே கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டும், அதாவது இந்த ரெண்டும் தான் இந்த ரெண்டும், அதை இங்க கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ x2க்கும் x3க்கும் காமனா இருக்கிற டேர்ம் வந்து b3. அது வந்து b3 செகண்ட் லூப்க்கு தேர்ட் லூப்க்கு நடுவுல r3 ன்னு காமிச்சிரணும். இப்போ செகண்ட் x2 மட்டும் வரக்கூடிய டேர்ம்ஸ் m2 b2. m2ங்கிறது என்ன? L2. b2ங்கிறது என்ன? r2. அப்ப இந்த ரெண்டும் செகண்ட் லூப்ல இருக்கணும். தேர்ட் லூப்லயோ ஃபர்ஸ்ட் லூப்லயோ ஷேர் ஆகக்கூடாது. அப்படிதான் இருக்கு பாருங்க. கரெக்டா? ரைட். இங்க சி இப்படி இருக்கிறது, இந்த எலிமெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க இருக்கு. ரைட். அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் லூப்ல பாத்தீங்கன்னா இந்த b3 x3 x2 இருக்கு. அது இங்க ஏற்கனவே போட்டுட்டோம். அடுத்தது அப்ளைடு ஃபோர்ஸ் m3 b4. அப்ளைடு ஃபோர்ஸ் நான் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸா எடுத்துட்டேன். ஃபோர்ஸ் வோல்டேஜ் என்ன ஆக்கிட்டேனே, அதனால இந்த b4ங்கிறது என்ன? r4. m3ங்கிறது l3. பாருங்க, இந்த மூணு தேர்ட் லூப்ல தான் இருக்கு. இந்த மூணுமே வேற எந்த லூப்போடையும் ஷேர் ஆகல. முடிஞ்சு போச்சா? ரைட். இப்போ எப்படி கரண்ட் அசைன் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இது வோல்டேஜ் சோர்ஸ், இது வந்து ரெஃபரன்ஸ் மைனஸ்னு எடுத்துட்டோம்னா அட் பர்టిక్యులர் இன்ஸ்டன்ட் இது பிளஸ்னா இதை நான் i3ன்னு எடுத்துக்கிறேன். ஆன்டி கிளாக் வைஸ்ல எப்பவுமே சோர்ஸ்ல இருந்து கரண்ட் போற மாதிரி வரைஞ்சா ஈஸிங்கறனால அப்படி போட்டிருக்கேன். மூணு லூப்புமே ஆக்சுவலா நான் எப்படி வரையணும்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல வரையணும். இதை சப்போஸ் இந்த தேர்ட் லூப் நான் ஃபர்ஸ்ட் லூப் மாதிரி எடுத்து இந்த மூணும் இங்க வந்திருந்து இது அப்படியே கொஞ்சம் ஒரு 180 டிகிரி அப்படி ஃபேஸ் ஷிஃப்ட் மாதிரி ஆயிருந்ததுன்னா ப்ராபபிலி நான் இந்த மூணையும் கிளாக் வைஸ்ல எடுத்துக்கலாம். அப்போ வந்து இங்க வந்து i3, இங்க i2, இங்க i1 வந்துருக்கும். எலிமெண்ட்ஸும் ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஓகே, அது உங்களுடைய கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா i1 இப்படி இருக்கு, i2 இப்படி இருக்கு. அப்போ i1 இங்க டாப்ல போகுது, i2 இப்படி பாட்டம்ல போகுது. அப்போ ஆப்போசிட். அதனாலதான் அந்த மைனஸ் டேர்ம்ஸ் இங்க வருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க i2 போகும்போது இங்க இப்படி வருது, i3 இங்க எப்படி வருது, ஆப்போசிட்ல இருக்கிறதுனாலதான் இங்க மைனஸ் டேர்ம் வருது. இங்கேயும் மைனஸ் டேர்ம் வருது. புரிஞ்சுதா? ரைட். இப்ப இந்த கரண்ட்ங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும். கரண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, கரண்ட்ங்கிறது di, கரண்ட்ங்கிறது dx by dt. அதனாலதான் dx by dt க்கு பதிலா வெலாசிட்டிக்கு பதிலா இங்க கரண்ட் போட்டுருக்கு. அதாவது கரண்ட்க்கு பதிலா வெலாசிட்டி. i1 equal to dx1 by dt, it equal to dx2 by dt, i3 equal to dx3 by dt. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட். அதே மாதிரி ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட் வரையறதுக்கு சிம்பிள் மெத்தட் என்னன்னா, இதே மாதிரி வரையலாம் இதுல இருந்து. அப்படி இல்லைன்னா இதுல இருந்து இதை வரையறதுக்கு நான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த மூணு ஃபர்ஸ்ட் லூப்ல மட்டும் இருக்கா, இதுக்கு கரஸ்பாண்டிங்கான மூணு எலிமெண்ட் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நோடுக்கும் ரெஃபரன்ஸ் நோடுக்கும் மட்டும் இருக்கணும். ஏன்னா நோடல் அனாலிசிஸ், ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட்ங்கிறது நோடல் அனாலிசிஸ், ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட்ங்கிறது மெஷ் அனாலிசிஸ். ரைட். எப்பயுமே ஒரு நோடு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். மூணு ஈக்குவேஷன்னா ஒரு நோட ரெஃபரன்ஸ் நோட வச்சுக்கணும். பாருங்க, மூணு எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நோடுக்கும் ஃபோர்த் நோடுக்கும் நடுவில் இருக்கு. இங்க ரெண்டு எலிமெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கு நடுவில் இருக்கு. ரெண்டு எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் நோடுக்கும் செகண்ட் நோடுக்கும் நடுவில் இருக்கணும். இங்க ஒரு எலிமெண்ட் செகண்ட் லூப்புக்கு தேர்ட் லூப்புக்கு நடுவில் இருக்கு. ஒரு எலிமெண்ட் செகண்ட் நோடுக்கும் தேர்ட் நோடுக்கும் நடுவில் இருக்கு. செகண்ட் லூப்ல மட்டும் இருக்கக்கூடியது ரெண்டு எலிமெண்ட், செகண்ட் நோடுக்கும் ஃபோர்த் நோடுக்கும் நடுவில் இருக்கிறது ரெண்டு எலிமெண்ட். இங்க பாத்தீங்கன்னா தேர்ட் லூப்ல மட்டும் இருக்கக்கூடியது, அதாவது ஷேர் ஆகாம இருக்கக்கூடியது மூணு எலிமெண்ட். அப்போ தேர்ட் நோடுக்கு ஃபோர்த் நோடுக்கு நடுவில் இருக்கிறது மூணு எலிமெண்ட். சோ அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இங்க சீரீஸா இருக்கிறது இங்க பேரலா வந்துடும் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ் என்ன மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரலல்ல கெபாசிட்டன்ஸ் வந்து மாஸ் ஆயிரும், பிங்கிறது கண்டக்டன்ஸ் ஆயிரும், எல்ங்கிறது 1/k ஆயிரும், k 1/l ஆயிரும். சோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க மாத்திக்கணும். சோ அப்ப மாத்தும்போது இண்டக்டன்ஸ் கெபாசிட்டன்ஸ் ரோல் மாறுறதுனால இப்போ R1ங்கிறது G1 ஆயிரும், G1 equal to B1. இப்போ K1ங்கிறது L1 ஆயிருது, L1 equal to 1/K1. சோ மாஸ்ங்கிறது கெபாசிட்டன்ஸ் ஆயிருது. அதுதான் நம்ம இங்க பார்த்தோம். மாஸ்ங்கிறது கெபாசிட்டன்ஸ் ஆயிருது. மாஸ்ங்கிறது இங்க ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட்ல கெபாசிட்டன்ஸ் ஆயிருது. Bங்கிறது கண்டக்டன்ஸ் ஆயிருது.
Kங்கிறது 1/L ஆயிருது. அதைத்தான் இங்க போட்டிருக்கோம், வேற ஒண்ணுமே இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க இந்த காமன் எலிமெண்ட்ஸ் G equal to B, இங்க L2 equal to 1/2, காமன் டு 2 நோட்ஸ் காமிச்சிக்கிறோம், அவ்வளவுதான். சோ அடுத்தது இந்த ரெண்டையும் வந்து G2 equal to B2, C2 equal to M2, between second and fourth node, இங்க வந்து செகண்ட் லூப்ல மட்டும் இருக்கு, ஷேர் ஆகாம செகண்ட் அண்ட் ஃபோர்த் நோட்ல இருக்கு. சோ இது G3 equal to B3. சோ இந்த மூணும் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு நடுவுல. சோ இந்த L3 equal to M3ங்கிறது C3 equal to M3 ஆயிரும். சோ இது R4 equal to B4ங்கிறது G4 equal to B4 ஆயிரும். இங்க அப்ளைடு வோல்டேஜ்ங்கிறது அப்ளைடு கரண்ட் ஆயிரும். எப்பவுமே ரெஃபரன்ஸ் நோட்ல இருந்து தான் கரண்ட் போற மாதிரி காமிக்கணும். அதுதான் வந்து நோட்டேஷன், ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். சோ அநேகமா அது எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல இருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மூணு ஈக்குவேஷன்ஸை எலிமினேட் பண்ணி மேட்ரிக்ஸ் ஃபார்முலா போட்டு f of sங்கிறது இன்புட், x3 of sங்கிற அவுட்புட். சோ x3 of s by f of s என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ அதை இங்க போட்டிருக்கு. சோ இந்த இன்புட்டை வந்து 00 மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல போட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதியிருக்கு. நம்ம சர்க்யூட்ல KVL யூஸ் பண்ணி எழுதுறத மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுவோம்ல, மெஷின் மாடல். அதே மாதிரி இந்த x1, x2, x3 வச்சுட்டு x1 டேர்ம் எல்லாம் தனியா, x2 டேர்ம் எல்லாம் தனியா, இங்க x3 டேர்மே இல்ல 0. இங்க x1 டேர்ம் இந்த ரெண்டும் இருக்கு, x2 டேர்ம் இதெல்லாம் இருக்கு, x3 டேர்ம் மைனஸ் sp3 இருக்கு. இதுல x3, x2 டேர்ம் இருக்கு, x1 டேர்ம் இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்க எழுதிருக்கு பாருங்க. கரெக்டா? ரைட். சோ இதுல இதுதான் வந்து டெல்டா. நார்மலா இத வந்து வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இம்பிடன்ஸ் இன்டு, இங்க என்ன சொல்லுவோம், இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளைட் பை கரண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்க. சோ இது டெல்டா. சோ அந்த டெல்டா தான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இது எப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு x3 வேணும் அப்படின்னா x3 of s தான் நமக்கு வேணும் மெயினா அவுட்புட். சோ டெல்டா x3 of s பை டெல்டா. இப்போ நார்மலா கரண்ட் வேணும்னா என்ன பண்ணுவோம், டெல்டா I பை டெல்டா போடுவோம்ல, அதே மாதிரி. இப்போ டெல்டா x3 னா என்ன அர்த்தம், இந்த டெல்டா மேட்ரிக்ஸ்ல தேர்ட் காலமை இந்த இன்புட் மேட்ரிக்ஸால ரீப்ளேஸ் பண்ணிடணும். அதை தான் இங்க அழகா ரீப்ளேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது சிம்பிளிஃபை பண்ணா இந்த மாதிரி வரும். அப்போ இதுல இருந்து ஃபர்தரா நம்ம இதெல்லாம் எல்சிஎம்லாம் எடுத்து கொஞ்சம் ப்ராப்பரா சிம்பிளிஃபை பண்ணினால் இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் x3 of s by f of s equal to this. ஸோ இது வேணும்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டாலும் சரி. ஸோ இதுல மொத்தம் எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதுல எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட்ஸ் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த M1, K1 2, அடுத்தது பாத்தீங்கன்னா K2 1 3, அடுத்தது M2 1 4, அடுத்தது M3 1, 5 டேர்ம்ஸ் இருக்கு. சோ 5 டேர்ம் எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட்ஸ் 1 2 3 4 5 டேர்ம். சோ 5th ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன். சோ இந்த ஃபிரிக்ஷன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராது இதுல, எனர்ஜி டிசிபேட்டிங் எலிமெண்ட்ஸ்ங்கனால. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம் நமக்கு வரும். சோ அது வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, அது என்னங்கிறது நீங்க பார்த்துக்கலாம். அது சிம்பிளிஃபை பண்ணணும்னா நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, தெரியட்டுங்கிறதுக்காக சொன்னேன் இதெல்லாம். இன்னொரு ப்ராப்ளம் என்னங்கிறது பார்க்கலாம். இது ஒரு ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம். இங்க பார்த்தீங்கன்னா மாஸுக்கு பதிலா 2 இனர்ஷியா இருக்கு. இங்க நடுவுல ஸ்ப்ரிங்ங்கிறது ஒரு டார்க் இது மாதிரி, தட் இஸ் ஷாஃப்ட் மாதிரி. ஸோ இங்க வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் எலிமெண்ட் காமிச்சிருக்காங்க, அப்ளைட் டார்க். இங்க மொத்தம் 2 டிகிரிஸ் ஆஃப் மோஷன். ஸோ இதுல என்ன அப்படின்னா இந்த ரெண்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அவங்க கொடுக்கல, இதுக்கு கொடுத்துருக்காங்க J2க்கு, இதுக்கு கொடுக்காதனால இது ஒரு ஆல்ஃபான்னு எடுத்துட்டு இருக்கேன். இல்ல θ1 இருக்குன்னு θ1ன்னு எடுங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி எழுதணும். ஸோ இங்க ஒரு ஈக்குவேஷன் எழுதினீங்கன்னா என்ன வரும், இந்த இனர்ஷியா எலிமெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஈக்குவல் டு J1 d square alpha by dt square plus k into alpha minus theta. So இங்க இன்வால்வ் ஆகக்கூடிய வேரியபிள்ஸ் என்னன்னா 1 2 3. J1ங்கிறது நமக்கு தெரியும், J1 into acceleration, so d square alpha by dt square. இந்த kங்கிறது 2 இனர்ஷியாக்கு நடுவுல 2 பாடிஸ் நடுவுல வரனால ரெண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேட்டிவா எடுத்துக்கணும். இது ஆல்பா இது தீட்டாங்கறனால k into alpha minus theta. இந்த ரெண்டு ரெஸ்டோரிங் டார்க், applied torque T equal, that's all. Second equation எப்படி வரும்னா இந்த 3 1 2 3, இங்க applied torque எதுவுமே less than 0. இங்க J2ங்கிறது J2 d square theta by dt square because the displacement theta.
கேங்கிறது இதை ரெஃபர் பண்றதுனால கே இன்டூ தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. அங்க எப்படி போட்டோம் அதே மாதிரி ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல ஒரே விஷயம் எக்ஸுக்கு பதிலா இங்க ஆங்கிள் இருக்கு அவ்வளவுதான். ஸோ இங்க ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால எஃப் இன்டூ டி தீட்டா பை டிடி. இது ரெஃபரன்ஸ்க்கனால இங்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி டேர்ம் வராது. அதாவது டி தீட்டா பை டிடி மைனஸ் டி ஆல்ஃபா பை டிடி அந்த மாதிரி வராது. ரைட். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எலக்ட்ரிக் அனலாக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா இதுல அவுட்புட் அவங்களே கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னு. இன்புட் அப்ளைட் டார்க். ஸோ இப்போ நமக்கு வந்து ரெண்டுக்கும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஸோ இது டார்க் ஆஃப் எஸ் எஸ் ஸ்கொயர் ஜே ஒன் ஆல்ஃபா எஸ்ன்னு வரும். இது ஜீரோ இனிஷியல் கண்டிஷன்ஸ்ல இது இப்படி வரும். அதே மாதிரி இதை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இது எப்படி வரும். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஈஸியா. ரைட். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லையும் போடலாம். இது ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு வேரியபிள் அப்படிங்கறதுனால நமக்கு ஆல்பா வேண்டியது இல்லை இதுல அப்படிங்கறனால ஆல்பா வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் 3ல இருந்து டார்க்குக்கு ஈக்குவேஷன் எழுதி ஆல்பா எழுதிட்டு அந்த ஆல்பாவை இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி அதுல இருந்து என்ன தீட்டா ஆஃப் எஸ் பை டார்க் ஆஃப் எஸ் என்னன்னு எழுதிக்கும். அப்படி இல்லைன்னா இதையும் ப்ரீவியஸ்ல இங்க எழுதின மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதி பட் என்ன 2/2 மேட்ரிக்ஸ் வரும் அந்த டெல்டா மேட்ரிக்ஸ் அப்படியும் போடலாம். போட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு அனலாகஸ் சர்க்யூட்ஸ் போகலாம். ஸோ அனலாகஸ் சர்க்யூட்ஸும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்ட மாதிரியே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது கே, இங்கேயும் காமனாக இருக்கிறது கே. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ல வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வரணும். டார்க்னா வோல்டேஜ் சோர்ஸ், ஜேனா என்ன வரணும், இனர்ஷியானா என்ன வரணும், இண்டக்டன்ஸ் வரணும், கேனா கெப்பாசிட்டன்ஸ் வரணும். கெப்பாசிட்டன்ஸ் காமனா இருக்கணும் ரெண்டு லூப்ஸ்க்கும். செகண்ட் லூப்ல வந்து வோல்டேஜ் சோர்ஸ்ல எதுவுமே வராது. ஸோ ஒரு இனர்ஷியாக்கு பதிலா ஒரு மாஸ் வரும், இதுக்கு பதிலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். அவ்வளவுதான். அதைத்தான் இங்க போட்டிருக்கோம். அவ்வளவுதான். பாருங்க, ஒரு அப்ளைட் வோல்டேஜ் டார்க் L1 ஈக்குவல் டு J1, ரெண்டுக்கு காமனா ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு 1/k சொன்னேன் இல்லையா, அதே தான் போட்டிருக்கோம். LT ஈக்குவல் டு J2, R ஈக்குவல் டு F. ஸோ ஒமேகா ஆல்பா ஒமேகா தீட்டான்னு என்ன ஆங்குலர் வெலாசிட்டிங்கிறதுக்காக போட்டிருக்கோம். அங்க எப்படி dx பை dt போட்டாலும் அதே மாதிரி இங்க இது ஆக்சுவலா d ஆல்பா பை dt, இது d தீட்டா பை dtன்னு எழுதலாம். இப்படி எழுதுறதுக்கு பதிலா அப்படி எழுதினாலும் சரிதான். இப்ப பாருங்க, இங்க இருந்து வர்ற மாதிரி கரண்ட் போடணும். அங்க சொன்னல அதே மாதிரி கரண்ட். ரைட். ஸோ டார்க் கரண்ட் ஆகுனா இதே தான். ஸோ இங்க வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு போல இங்க கரண்ட் சோர்ஸ் இங்க பாத்துக்கலாம் நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ல மட்டும் இருக்கிறது ஃபர்ஸ்ட் நோடுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கணும். L1க்கு பதிலா C1 ஈக்குவல் டு J1. இதான் ரெஃபரன்ஸ் நோடு. இங்க ரெஃபரன்ஸ் நோடு இருக்கு, அதை நான் மென்ஷன் பண்ணல, நீங்க வேணும்னா போட்டுக்கலாம். காமனா ரெண்டு லூப்புக்கு நடுவில் C இருக்கு, காமனா ரெண்டு நோடுக்கு நடுவுல L இருக்கு. L2 R. ஸோ L2ங்கிறது C2 பிட்வீன் இந்த செகண்ட் நோடு அண்ட் ரெஃபரன்ஸ் நோடு. R ஈக்குவல் டு F. இங்க Rங்கிறது இங்க G ஆயிரும். ரைட்டா? அப்படி இல்லைன்னா அந்த மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். கரெக்டா? ஸோ G ஈக்குவல் டு Fன்னு போட்டுக்கலாம், இல்லாட்டி 1/R ஈக்குவல் டு இதுன்னு போட்டுக்கலாம், Fன்னு போட்டுக்கலாம், R ஈக்குவல் டு 1/F எப்படி போட்டீங்கன்னாலும் சரி. ரைட். ஸோ மெக்கானிக்கல் நெட்வொர்க்னா இதே இது இங்க வந்து எலக்ட்ரிக்கலா எழுதிருக்கு பதிலா இது அப்படியே மெக்கானிக்கலா எழுதிக்கணும். அவ்வளவுதான். பாருங்க, வோல்டேஜ் ஈக்குவல் டு டார்க் ஈக்குவல் டு எழுதணும். அப்படியே இதுக்கு பதிலா பாக்ஸ் போட்டிருக்கேன். தட்ஸ் ஆல். மெக்கானிக்கல் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இங்க அதே மாதிரி மெக்கானிக்கல் ரெப்ரசன்டேஷன் இதே தான், மெக்கானிக்கல் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதே எல்லா அப்படியே எலக்ட்ரிக்கல் அனலாக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் நெட்வொர்க்ஸ் எப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். இதுல என்னன்னா 3 மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸுக்கு மேத்தமேட்டிக்கல் மாடல் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பிளஸ் இது மேத்தமெட்டிக்கல் மாடல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நமக்கு ஐடியா தெரியும். ஸோ இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஃபோர்ஸே இல்லை. அப்போ எப்படி இந்த ப்ராப்ளத்தை போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸை வந்து ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். தட் இஸ் இது ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமா எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட், இந்த ஜங்ஷன் பாயிண்ட், இந்த நோட வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லாட்டி ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமா எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துட்டோம்னா இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணோம்னா இங்க m இன்டூ இதை வந்து x0ன்னு கொடுத்துருக்கனால m d2 x0 by dt2
பிளஸ் இது ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் b2 into dx naught by dt ஏன்னா இது மூவ் ஆகாது பிளஸ் இந்த b1 பாத்தீங்கன்னா இதுக்கும் நடுவுல கனெக்ட் ஆயிருக்கிறதுனால b1 into dx naught by dt minus dxi by dt. ஸோ இதுக்கும் ஒரு மூமெண்ட் இருக்கு, இந்த இடத்துக்கு ஒரு மூமெண்ட் இருக்கிறதுனால ரிலேட்டிவ் வெலாசிட்டி டேர்ம் வந்துடும் ஈக்குவல் டு 0. ஏன்னா அப்ளைடு ஃபோர்ஸுங்கிறதே எதுவுமே இல்லை. இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்கிறோம் ஜீரோ இனிஷியல் கண்டிஷன்ல எடுக்கும்போது இது s square m x naught of s ஆயிரும், இது sb2 x naught of s, இந்த இடம் sb1 x naught of s, இது மைனஸ் sb xi of s வரும். அது இந்த சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா மைனஸ் sb xi of s. ஸோ இந்த இடத்துல இது வந்து இன்டூ எஸ்ன்னு எடுத்துக்கணும். இட் இஸ் நாட் b1 of s, b1 into s into xi of s ன்னு எடுத்துக்கோங்க. b1 of s ன்னு எடுத்துன்ற வேணா ரைட். ஸோ இப்போ x naught of s by xi of s என்னன்னா sb1 by s square m plus sb1 plus sb2. அதே மாதிரி செகண்ட் சிஸ்டம்க்கு எடுக்கும்பொழுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் சிஸ்டம்க்கு இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன். ஸோ மொத்தம் 3 வேரியபிள்ஸ் எடுத்துக்கணும். அவங்க 2 தான் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில், நம்ம எக்ஸ்ட்ராவா இது ஒன்று எடுத்துக்கணும். ஸோ அப்போ டைனமிக் பிஹேவியர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போறோம். எந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ணும்போது k1 பொறுத்தவரையில k1 into y minus xi வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல ரெஃபர் பண்றதுனால. ஸோ b பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா b into இந்த ரெண்டுக்கு நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ dy by dt minus dx naught by dt equal to 0. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் இந்த x naught வச்சு எழுதணும், அதாவது இந்த பாயிண்ட்ல வச்சு எழுதணும். ஸோ இந்த பாயிண்ட்ல வச்சு எழுதும்போது b into dx naught by dt minus dy by dt, ஏன்னா bங்கிறது இந்த ரெண்டுக்கு நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு. இங்க வந்ததுக்கு அப்படியே உல்டாவா ஆப்போசிட்ல வரும். k2 into x naught equal to 0. நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா ஏன் இங்க வந்து ஈக்குவேஷன் எழுதல அப்படின்னா இங்க ஈக்குவேஷன் எழுதினா k1 xi minus y equal அது equal to 0. அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் எப்பவுமே இந்த ஃப்ரீ பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல நார்மலா ஈக்குவேஷன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அந்த ஈக்குவேஷன் நமக்கு பிரயோஜனப்படாது. இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்கிறோம் ஜீரோ இனிஷியல் கண்டிஷன்ஸ்க்கு. எடுக்கும்போது இங்க போட்ட மாதிரி அதே மாதிரி வரும். அந்த ஈக்குவேஷன்ஸ் 3 and 4. நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா அவுட்புட் பை இன்புட். இந்த இடத்துல வந்து xi x naught கொடுத்தனால x naught of s by xi of s. ஏன்னா இங்க வந்து மெயினா இன்புட்டுங்கிறது எதுவுமே இல்லை, அதனால x naught of s by xi of s க்கு எழுதணும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். ஸோ அப்போ yங்கிறது அன்வான்டட் வேரியபிள், அதை எலிமினேட் பண்றதுக்காக இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் 4ல இதை எடுத்து அதை வந்து ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா இந்த ஈக்குவேஷன் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடில் இருக்க அந்த சைடில் கொண்டு போய் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைச்சிரும். அதான் இது ரைட். ஸோ இது இன்னொரு சிஸ்டம்க்கு, தேர்ட் சிஸ்டம்க்கு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இந்த தேர்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் சிஸ்டம்க்கு இது. ஸோ இந்த தேர்ட் சிஸ்டம்க்கு பார்க்கும்பொழுது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் சிஸ்டம்ல xi இங்கே x naught, இங்க xi இந்த இடத்துல ஃப்ரீ பாயிண்ட்ல வர்றனால இது எடுக்க வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க தெரியுதா, அதே மாதிரி இங்க xi. ஆனா இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போறது இல்ல நியூட்டன்ஸ் லாவை, இங்க மட்டும்தான் அப்ளை பண்ண போறோம். இங்கேயுமே பாருங்க xi இங்க வந்துச்சு, இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணல, இந்த இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணோம், அதேதான் ரைட். ஸோ இது வந்து தேர்ட் சிஸ்டம், அதான் இந்த சிஸ்டம் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b into dx naught by dt minus dxi by dt, அதான் x naught dot minus xi dot அப்படின்ட்டு ஒரு டிஃபரெண்டா இருக்கட்டும் இருக்க டாட் போட்டிருக்கேன். d by dtங்கிறது டாட்னு அர்த்தம், அவ்வளவுதான். dx naught by dt க்கு பதிலா x naught dot, dxi by dt க்கு பதிலா xi dotனு போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அது இந்த k1 into x naught minus xi, அதுதான் இங்க எழுதியிருக்கேன். பிளஸ் இந்த இடத்துல k2 into x naught equal to 0. ஸோ இதை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த எக்ஸ்பிரஷன் வரும். ரைட். அடுத்து ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளிஃபைட் அனாலிசிஸ்க்காக காயிலுக்கு இந்த மாதிரி பேக் EMF இருக்கு, கரண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு RLC
இது வந்து ஒரு காயில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயிலோட ஃபார்மர் மேலே உண்டா இருக்கு. அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்க்கும் மெக்கானிக்கல் சிஸ்டம் நடுவில் ஒரு எலிமெண்ட், கனெக்ஷன் எலிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்ன பியூட்டின்னா, எலக்ட்ரிக்கலாக நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ கொடுக்கும்போது இந்த காயிலில் வந்து ஒரு பேக் EMF வருது. ஸோ அந்த பேக் EMFனால கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இங்கே ஒரு இந்த இது அப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த மாஸை ஆக்டிவேட் பண்ணுது. அதனால இந்த மாஸ் ஸ்ப்ரிங் டேஷ்பாட் ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி அர்த்தம். நார்மலா ஒரு ஃபோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மெக்கானிக்கல் சிஸ்டமும் இன்டகிரேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல பியூட்டி என்னன்னா, இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு, நார்மலா பேக் EMF இஸ் ப்ரொபோர்ஷனல் டு φn நம்ம படிச்சிருப்போம். இதுல மிஷின்ஸ்ல ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா ப்ரொபோர்ஷனல் டு n. கரெக்டா? இந்த என்னங்கிறது நமக்கு தெரியும், d theta by dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதைத்தான் இங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ d theta by dtங்கிறது dx by dt, ஏன்னா இது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி போறனால k1 EB equal to k1 dx by dt. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஸ்கில்ல டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு φA ன்னு நம்ம படிச்சிருப்போம் டிசி மோட்டர்ல. φ கான்ஸ்டன்ட்னா டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு IA. அப்போ டார்க் இஸ் KT into IA ன்னு படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ அந்த டார்க்ங்கிறது தான் இந்த இடத்துல ஃபோர்ஸ், இந்த காயில் தான் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, அதான் FC ஈக்குவல் டு KT into, அதுதான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இந்த ரெண்டு எப்படின்னு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஃபோர்ஸ் மெக்கானிக்கலா ஈக்குவேஷன் எழுதணும்னா, அதாவது இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் அந்த காயில் F இருக்கு இல்லையா, அதாவது FC தான், Fங்கிறது FC, m into d square x by dt square plus kx plus kx plus F into dx by dt, அதான் இங்க எழுதிருக்கு. kx ஆட் ஆச்சுன்னா 2kx ஆயிரும். அஃப்கோர்ஸ் இந்த ஃபோர்ஸ்ங்கிறது எதுல இருந்து வருதுன்னா, இந்த காயில் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ்னால F equal to FC ன்னு போட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ FC equal to md square x by dt square plus f dx by dt plus 2x. டைரக்டாவே இந்த மூணு ஸ்டெப்புக்கு பேக் இப்படியே கூட எழுதிடலாம். இந்த FCங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் KT into I. ஸோ அதனால தான் இதை KT into I அப்படின்னு எழுதியிருக்கோம். ரைட். ஸோ இப்போ நம்ம ஃபைனலா ஒரு எலக்ட்ரிக்கல் டேர்மையும் நம்ம மெக்கானிக்கல் டேர்மையும் நம்ம ரிலேட் பண்ணோம். அதாவது நம்ம ரிலேட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த வோல்டேஜையும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் ரிலேட் பண்ணோம். இப்போ வந்து இந்த கரண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. அப்போ கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் வரணும். ஸோ அதுக்காக இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் திங்கை மட்டும் தனியா ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமா இங்க எடுத்து எழுதியிருக்கோம். அவ்வளவுதான். பாருங்க, இங்க இக்கு ஆறு, எஸ் டொமைன்ல எஸ்க்கு பதிலா 1/SC போடணும். வோல்டேஜ் எழுதுறதா இருந்தா, மெஷ் எழுதுறதா இருந்தா அனாலிசிஸ்க்கு இது SL எழுதணும்னு தெரியும். இந்த இடத்துல காயிலுக்கு பதிலா பேக் EMF எழுதியிருக்கோம். பாருங்க, அப்படிதான் எழுதியிருக்கோம். ஸோ இந்த கரண்ட் I1 எடுத்துட்டு இருக்கேன், இந்த கரண்ட் ஐன்னு எடுத்துட்டு இருக்கேன். ஏன் ஐன்னு எடுத்துருக்கேன், ஏற்கனவே இங்க கரண்ட் ஐன்னு கொடுத்துருக்கு, இங்க எதுவும் கொடுக்காதனால I1 எடுத்திருக்கேன், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இதுக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதிக்கலாம். இங்க அஃப்கோர்ஸ் SL 1/SC போட்டே நான் சொன்ன மாதிரி எழுதிருக்கலாம். ஆனா இங்க நம்ம ஈக்குவேஷன் வோல்டேஜ்ல, ஐ மீன் என்ன சொல்றது, KVLக்கு ஈக்குவேஷன் வந்து டிரான்சியன்ட்ல எழுதுற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க இதையே மறந்துட்டு இந்த Lக்கு பேல SLன்னு எழுதிக்கோங்க, Cக்கு பேல 1/SCன்னு எழுதிக்கோங்க, இங்க EB of S ன்னு எழுதிக்கோங்க. அப்படி எழுதிட்டீங்கன்னா இந்த EB of Sங்கிறது பேக் EMF. ஸோ அப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லூப்ல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு E of S, செகண்ட் லூப்ல வந்து பேக் EMF, அது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மாதிரி தான், மைனஸ் EB of S, ஏன்னா இந்த டைரக்ஷன்ல கிளாக் வைஸ்ல போகணும், இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ. ரைட். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லூப்ல என்னென்ன இம்பிடன்ஸ்னா, ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லூப்ல தட் இஸ் R plus 1/SC வரும். செகண்ட் லூப்ல பாத்தீங்கன்னா SL plus 1/SC வரும். கரெக்டா? ஸோ R plus 1/SC வரும். இதுல என்னன்னா இந்த ரெண்டையும் கொஞ்சம் இங்க மாத்தி எழுதியிருக்கு, தட் இஸ் உல்டாவா எழுதியிருக்கு. இந்த I1 வந்து மாத்திட்டாங்க. ஆக்சுவலா இங்க I1 இங்க ஐன்னு கூட போட்டுக்கலாம். இங்க I1 இங்க ஐன்னு போட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லாட்டி இதுல நீங்க இந்த ஈக்குவேஷன் இதுல இருந்து எழுதிருங்க, எழுதிட்டு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுல இருந்து டெல்டா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டெல்டா நமக்கு தெரியும். அடுத்தது நமக்கு டெல்டா I of S வேணும். அப்போ செகண்ட் டெல்டா I of Sங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ டெல்டா I of Sங்கிறது இந்த I ஃபர்ஸ்ட் I இங்க வரனால
இந்த ஃபர்ஸ்ட் காலமை வந்து இதால ரீப்ளேஸ் பண்ணிடணும். ரீப்ளேஸ் பண்ணா வரக்கூடியதான் நமக்கு இந்த இது. ஸோ டெல்டா ஐ ஆஃப் எஸ் பை டெல்டா கிடைச்சுன்னா ஐ ஆஃப் எஸ் கிடைச்சிடும். ரைட். இப்போ இந்த ஐல பாத்தீங்கன்னா இபி தான் இருக்கு, இ இருக்கு. இபி அகைன் அன்வான்டட் டேர்ம். இபி ஈக்குவல் டு k1 dx by dt இருக்கும். இதை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம். அப்ப இபிக்கு பதிலா இங்க இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டிடியூட் பண்ணா ஐ ஆஃப் எஸ் எப்படி இருக்கும்? ஏற்கனவே இந்த ஈக்குவேஷன்ல தான் அந்த ஐங்கிற டேர்ம் வந்தது. இதை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணும்போது இது வரும். இந்த ஐல இதை சப்ஸ்டிடியூட் பண்ணி டேர்ம்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியதுதான் எக்ஸ் ஆஃப் எஸ் பை இ ஆஃப் எஸ். ரைட். ஸோ இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியும். பட் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து போட்டீங்கன்னா ஈஸி. நமக்கு எக்ஸுக்கும் இக்கும் ரிலேட் பண்ணோம். ஸோ அதுக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது ஃபோர்ஸு. இந்த ஃபோர்ஸ்ல இருந்து நம்ம ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பை கரண்ட் எடுத்துக்கிறோம். இந்த கரண்ட்டையும் வோல்டேஜையும் ரிலேட் பண்ணோம். ஏன்னா ஃபைனலா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பொழுது என்ன எடுக்கணும்னா எக்ஸ் ஆஃப் எஸ் பை இ ஆஃப் எஸ் தான் வேணும். அதனால இந்த கரண்ட்டையும் வோல்டேஜையும் ரிலேட் பண்றதுக்காகத்தான் இந்த இதெல்லாம் எழுதுறோம். ஸோ இதுல பேக் இஎம்எஃப்னு ஒன்று வரும். இந்த பேக் இஎம்எஃப் எகைன் அன்வான்டட். அதனால இந்த k1 dx by dt யூஸ் பண்ணி அதை உள்ள போட்டு எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அநேகமா அது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பொறுமையா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். குட் பை.